அதாவது சமூக வலைத்தளங்கள்ல அவரோட இளையராஜாவோட சிம்போனிக்கு நீங்க வந்து எழுதி கொடுத்ததாக ஒரு தகவல் ஓடிது. அது குறித்து அவர் வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு. உண்மையில அங்க என்னதான் நடந்துச்சு? அதை பத்தி கொஞ்சம் விளக்கு. நான் அவருக்கு சிம்பனிலாம் எழுதி தரல, நான் அவருக்கு ஹெல்ப்பும் பண்ணலை. அது கம்ப்ளீட்டாக இளையராஜா சார் அவருடைய காம்போசிஷன், அவருடைய எஃபர்ட் அண்ட் அவருடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் நான் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அந்த சிம்பனி கேட்க. அண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட கிளாஸ்க்கு போகும்போது ஒரு வாட்டி நான் சொன்னேன், அங்கிள் நீதானே என் பொன் வசந்தம் அந்த படம் பண்ணீங்க இல்லையா, அதுக்கு எந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா எனக்கு அந்த ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஏன் நீ சிம்பனி பண்ண போறியா லிடியன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நான் பயந்துட்டு சொன்னேன், இல்லை 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 அங்கிள். அப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை நீ இல்லைன்னா சொல்லக்கூடாது, நீயும் சிம்பனி பண்ணுவேன், அது ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீ பண்ணணும், அண்ட் உங்கள் வீட்டில் அவார்டெல்லாம் வாங்கி ஃபுல்லாக வைக்கணும்னு சொன்னார். ஸோ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு, நல்லா என்கரேஜிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 கிளாஸ் கழிச்சு நான் ஒரு சின்ன சாங், ஒரு சின்ன பீஸ் மாதிரி ஒன்று கம்போஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போட்டு காமிச்சேன். அங்கிள் நான் சிம்பனி மாதிரி ஒன்று இது பண்ணியிருக்கேன், இதை கேளுங்க. அப்போது அதை கேட்டு ஒரு 20 to 30 செகண்ட்ஸில் அவர் கேட்டு ஸ்டாப் பண்ண சொல்லி சொன்னார், இது சிம்பனி மாதிரி இல்லை லிடியன், இது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி இருக்குது. நீ சிம்பனினா என்னன்னு படி, அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது, நீ அதை நல்லா டீப்பாக படிச்சுட்டு நீ ஒரு சிம்பனி பண்ணுன்னு அங்கிள் சொன்னார். ஸோ அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அதை சொல்லலைன்னா நான் இன்னைக்கு சிம்பனி பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அவர் தப்பான மாஸ்டராக இருந்திருந்தாருன்னா அப்போ நல்லா என்னை என்கரேஜ் பண்ணி ஓகே இந்த மாதிரியே பண்ணுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் கரெக்டான மாஸ்டர், அதனால தான் நீ பண்ணுறதுல தப்பு இருக்குது அண்ட் அதை திருத்திக்கோ, அது ப்ராப்பராக படிச்சுட்டு இன்னும் கரெக்டாக பண்ணுன்னு அவர் என்னை என்கரேஜ் பண்ணியிருக்கார். ஸோ அதுக்கு நான் அவருக்கு தலை வணங்குறேன். அண்ட் அது அவரோட பிளெஸிங்ஸ். இப்போ நான் இந்த சிம்பனி பண்ணி முடிச்சிருக்கேன்.